ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம 7th பாலிட்டி, சரிங்களா? 7th அதுவும் டேர்ம் 2ல ஒரு 2 லெசன் பாலிட்டியில இருக்கு, பார்த்துடலாங்க. மாநில அரசு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம், சரிங்களா? ஓகே, வாங்க. ஆங்கிலேயர்களால இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை, அதுதான் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை. அதுதான் நம்ம இப்போ தமிழக சட்டமன்ற பேரவையாகவும் தலைமை செயலகமாகவும் இப்போ அதை நடைமுறையில யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஓகே. சட்டமன்றத்தில் உள்ள கீழவையில் தான் மாநிலத்தின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறாங்க, ஓகேங்களா? அங்க அதாவது சட்டமன்றம்னா அங்கதானங்க எல்லாமே உறுப்பினர்களா இருப்பாங்க, எல்லாமே விவாதிப்பாங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ கரண்ட்ல 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. யூனியன் பிரதேசங்கள்ல இந்திய நாட்டின் தலைநகரமாக எது இருக்கு அப்படின்னா புதுடெல்லி, சரிங்களா? ஓகே. இந்திய நாடு இரு வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது. ஒன்று புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசு, மற்றொன்று அந்தந்த மாநில அரசுகள், ஓகேங்களா? சரிங்க. மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதையே கூட்டாட்சி முறை அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டும் சேர்ந்து இது பண்றத கூட்டாட்சி. இந்திய நாடு நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. என்னங்க, நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் பிரதம மந்திரியும் அந்தந்த மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்களும் பொறுப்புடன் செயல்படுறாங்க. இத்தகைய அமைப்பு முறையை தான் மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் சேர்ந்ததுதான் மத்திய அரசாங்கம், ஓகேங்களா? இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் தனித்தனியாக அரசாங்க அமைப்பு உள்ளது. அந்த அமைப்பில் ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளனர். பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னும், சட்டமன்ற பேரவையில் இருக்கிறவங்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம் இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்தே செயல்படுது. இது ஒரு காமனான ஒரு விஷயம்தான். தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஜாஸ்தி வர, அதாவது அதிகமான ஓட்டு வாங்குறவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற கதையை இங்க மறுபடியும் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்தது, இந்திய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். அந்த ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஆளும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார். புரியுதுங்களா? ஆளுநரோட ஆலோசனையின்படி முதலமைச்சர் இது பண்றாரு, சரிங்களா? அப்போ மந்திரியின் சபையை உருவாக்குவார். அந்த அமைச்சரவை மாநிலத்தின் 5 ஆண்டு ஆட்சி புரியும். என்ன சொல்றாங்க? ஆளுநருடன் முதலமைச்சர் ஆலோசித்து தம் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவையை உருவாக்குவார். அந்த அமைச்சரவை மாநிலத்தின் 5 ஆண்டு ஆட்சி புரியும். ஆளுநராக நீங்க ஆகணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக ஆகணும். என்னென்ன குவாலிபிகேஷன் 12th நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 12th 10th ஆளுநராக ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் குடிமகனாக இருக்கணும். 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். வாழ்வில் சிறந்த நிலையில இருக்கணும். அப்புறம் எந்த விதமான வருவாய் தரக்கூடிய ப்ராஃபிட் ஆகக்கூடிய அந்த வருமானத்திலேயோ அந்த தொழிலையோ இல்ல அரசு பதவியிலையோ நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஆளுநருக்கு உரிய அந்த தகுதி, புரியுதுங்களா? ஆளுநர் ஆவதற்கான தகுதி. அடுத்து, முதலமைச்சராக விரும்பினால் 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஒண்ணு 25 வயசு உனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக நீங்க இருக்கணும். ஒருவேளை சட்ட மேலவை உறுப்பினராக விரும்பினால் 30 வயசு நிறைவடைந்திருக்க வேண்டும், சரிங்களா? அப்ப ஆளுநருக்கு என்ன, முதலமைச்சருக்கு என்ன, சட்ட மேலவை உறுப்பினருக்குரிய வயசு என்ன நல்லா பார்த்துக்கணுங்க. அடுத்து, மாநில சட்டமன்றத்தில் சட்டசபையில் வழக்கமாக 2 அவைகள் இடம்பெற்றிருக்கும். ஒன்று மேலவை, மற்றொன்று கீழவை. இதனை ஈரவை சட்டமன்றம், சட்டசபை என்று அழைப்பர். சட்டமன்ற மேலவை என்பது சட்டமன்ற சபை. என்னங்க, மேலவை சபை அப்படின்னு சொல்றாங்க. இதன் உறுப்பினர்கள் சட்ட மேலவை உறுப்பினர்கள், ஓகேங்களா? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. மேலவைக்கு இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் மக்களால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். மேலவைக்கு மக்களால டைரக்டா அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க, சரிங்களா? மேலவைக்கு. ஆனா கீழவைக்கு, சட்டமன்ற சபைக்கு என்ன அப்படின்னா இந்த உறுப்பினர்கள் எல்லாரும் மக்களால டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் கீழவை மட்டும்தான் இருக்கு. ஓரவை கிடையவே கிடையாது. அது எப்போ எடுத்துட்டாங்க.
அடுத்து மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஆளுநர் வந்துட்டு செயல்படுறாரு. என்னங்க, மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதி யார் அப்படின்னு கேட்டா ஆளுநர். மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும், பாருங்க எது மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும், மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும், மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் நடைபெறுகிறது. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இவர் இருக்காரு. என்னங்க, வேந்தராக இவர் இருக்காரு. மாநில சட்டத்துறையால் இயற்றப்பட்ட அனைத்து சட்டமுன் வரைவுகளும் அவரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகிறது. சரிங்களா? அதாவது சட்ட வரைவுகள் அப்படின்னா மசோதாக்கள் எல்லாமே இவரோட ஒப்புதலுக்கு பின்னாடிதான் சட்டமாகுது. மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் போன்றோரையும் ஆளுநரே நியமிக்கிறார். இவர் வந்துட்டு வேந்தர், துணைவேந்தர்களை வந்துட்டு ஆளுநர் நியமிக்கிறார். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவராக ஆளுநர் செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக முதலமைச்சர். அப்போ பெயரளவு தலைவர் வந்துட்டு ஆளுநர், உண்மையான தலைவர் முதலமைச்சர். முதலமைச்சர் தனது அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்கிறார். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்கள். அதுபோக அனைவரும் முதலமைச்சரின் தலைமையின் கீழ் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுகின்றனர். மக்களின் நலனுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் முதலமைச்சர் வந்துட்டு வகுக்கிறார். ஓகேங்களா? அடுத்து அரசாங்கத்தில் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என 3 பிரிவுகள் இருக்கு. சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது, நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிறது, நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டுகிறது. அப்ப சட்டங்களை இயற்றுவது எதுங்க? சட்டமன்றம். அந்த நிர்வாகத்துறை என்னங்க பண்ணுது? சட்டங்களை செயல்படுத்துகிறது. நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டுது. சரிங்களா? அடுத்து மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது எது? மாநில அளவில் அப்படின்னா உயர் நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஓர் உயர் நீதிமன்றம் உண்டு. மாநில உயர் நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பாங்க. நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுறாரு. அப்போ தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யாருங்க? குடியரசுத் தலைவர். அந்த தலைமை நீதிபதி தமக்கு 62 வயது ஆகும் வரை அந்த பதவியில இருப்பாரு. அப்போ 62 வயது. உயர் நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் உள்ளன. உயர் நீதிமன்றம் கிடையாதுங்க. அது மட்டும் கிடையாது, மாவட்ட அளவில் நீதிமன்றம் இருக்கு, தீர்ப்பாயங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குடும்ப நல நீதிமன்றங்களும் இருக்கு. குடும்பம், திருமணம் தொடர்பான எழும் சண்டைகள், சச்சரவுகளை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த குடும்ப நல நீதிமன்றம். அடுத்து இங்க வந்து தப்பான இதா கொடுத்திருக்கிறாங்க. அதை 28(8) தான். சரிங்களா? மாநில அரசு ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் குழுவை உள்ளடக்கியது. ஒரு மாநில அரசு அப்படின்னா ஆளுநர் இருப்பாரு, முதலமைச்சர், அப்புறம் துறை இப்போ ஒவ்வொரு துறைக்கு வந்துட்டு ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள். சரிங்களா? மாநில அரசின் தலைவர் கவர்னர் ஆவார். ஆளுநர் 5 ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுகிறார். ஓகேங்களா? ஒருங்கிணைந்த பகுதி, இது நல்லா பாத்துக்கோங்க. மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் முதலமைச்சரிடம் உள்ளது. பெரும்பான்மை கட்சியின் தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழுவினர் சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பானவர்கள். உயர்நீதிமன்றம் மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு. உயர்நீதிமன்றம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பரப்பிற்குமான அதிகார எல்லை உடையது. அடுத்து இந்த சொற்களஞ்சியம் பார்த்துக்கோங்க. சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ், மந்திரி சபை கேபினட், நிர்வாகம் சார்ந்த எக்ஸிகியூட்டிவ், நீதித்துறை ஜுடிஷரி. ஓகேங்களா? இப்ப நீங்க கண்டுபிடிங்க, மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது எவ்வளவுன்னு சொல்லுங்க. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லுங்க. மாநில அரசு என்பது டேஷ். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யாருன்னு சொல்லுங்க. முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யாருங்க? முதலமைச்சர் என்பவர் யார்? மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் என்னென்னு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னாதான் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா அப்பதான் நீங்க முழுமையா படிச்சிருக்கீங்க. நீங்க படிச்சதை பின்னாடி இருக்க ஆன்சர் போட்டு பார்த்தாதான் நீங்க கரெக்டா படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த ஊடகமும் ஜனநாயகமும் பார்த்துடலாங்க.
இந்தியா பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் பலவற்றை கொண்டது. இந்தியா பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் பலவற்றை கொண்டது. அக்கலைகள் மூலம் கிராமப்புற மக்களிடையே கருத்துகள் பரிமாறப்பட்டன. அதாவது இந்தியா பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் பலவற்றை கொண்டது. அந்த கலைகள் மூலம் கிராமப்புற மக்களிடையே கருத்துகள் பரிமாறப்பட்டன. ஹரிகதைகள் மற்றும் கூத்து போன்ற கலைகள், இது வந்து சும்மா அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. சமய ஊடகங்கள் எது இதெல்லாம் அப்படின்னா இசை, நடனம், சொற்பொழிவு, கதை சொல்லல், பொம்மலாட்டம், இதெல்லாம் சமய ஊடகங்களாக சொல்லப்படுது. நவீன ஊடக முறை என்பது சிறு மற்றும் குறு அளவிலான கூட்டங்கள், கருத்தரங்குகள், அப்புறம் வந்து நாடகங்கள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் கருத்து பட்டறைகளாக இருக்குது. அச்சு ஊடகம் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. இதன் 4வது தூணுன்னு சொல்லியிருப்பாங்க. தனி மனித தொடர்பு, வெகுஜன தொடர்பு. தனி மனிதன் அப்படின்னா லெட்டர் போட்டுக்குவாங்க, அப்புறம் தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல், தொலைநகல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. வெகுஜனம் அப்படின்னா நியூஸ் பேப்பரு, வானொலி, தொலைக்காட்சி இதெல்லாம். சரிங்களா? அதனால இது வெகுஜன ஊடகம் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம் ஜனநாயகத்தின் 4 தூண்களாக இருக்கு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் சட்டமன்றம், நீதித்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகம். ஊடகம் தான் 4வது. இது பாருங்க, அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால 1453ல கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படிங்க? 1453 அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் இவரால கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்வளவுதாங்க, இது முடிஞ்சு. என்ன கொடுத்திருக்கிறாங்க? குறுகிய தொடர்பு ஊடகம், கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. தொலைத்தொடர்பு ஊடகம், திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. அச்சு ஊடகம், செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். சரிங்களா? இது எல்லாமே அச்சு. அச்சுல வந்து பதிப்பிச்சு அதுக்கப்புறம் தாங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ணி அப்புறம் தானே யூஸ் பண்றோம். இந்த அச்சு ஊடகம். செய்தித்தாள், இதழ்கள், பத்திரிகை, புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். இணைய ஊடகம்னா உங்களுக்கு தெரியும், கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். சமூக ஊடகம்னா கீச்சகம், முகநூல், புலனம், கட்சவி, அஞ்சல், படவரி. சரிங்களா? அவ்வளவுதான். இங்கெல்லாம் சும்மா கதையா இருக்கும். அகில இந்திய வானொலி, இது பாத்துக்கோங்க. பாயிண்ட்ஸ் இதுல ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும். அகில இந்திய வானொலி 1956ல இருந்து ஆகாசவாணி, வானிலிருந்து வரும் ஒலி என்ற பெயரில் வானொலி ஒலிபரப்பை செய்து வருகிறது. இது 1936ல ஆரம்பிக்கப்பட்டது. 1936ல. அப்போ அது என்ன பெயரிலிருந்து இயங்கிட்டு வருது? எந்த வருஷத்துல இருந்து ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒலிபரப்பை செய்து வருகிறது அப்படின்னா 1956. ஆரம்பிக்கப்பட்டது 36. அடுத்து மக்களாட்சி கோட்பாடு. மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் ஆகும். 2 கிரேக்க சொல்லால் ஆனது. டெமோஸ் அப்படின்னா மக்களை குறிக்கிறது. கிராட்டோஸ் அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி அப்படிங்கிறாங்க. அப்போ டெமோக்ராட்டஸ். சரிங்களா? டெமோஸ் கிராட்டஸ் அப்படிங்கிறது 2 சொல். இது ரெண்டுமே கிரேக்க சொல்லுங்கிறத பாத்துக்கணும் நல்லா. அவ்வளவுதாங்க, இதுல எல்லாம் முடிஞ்சு. இதுல முக்கியமானது என்ன? இதுல சொற்களஞ்சியத்துல ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இருக்கு மாதிரி தெரியல. ஓகே, இதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும். இந்த பிடிஎஃப் நான் வந்து சென்ட் பண்ணி விடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பைங்க.